முதலமைச்சர் சொல்கிறாரு, இந்த அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தணுன்ற நோக்கத்தில் நீங்கள் செய்கிறது கல்லூரிக்கு வரக்கூடிய மாணவிகளிடம் அச்சத்தை ஏற்படுத்திடும், அவங்க படிக்க போகிறத தடுத்துறாதீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் இல்லை. திமுக மீது இருக்கின்ற பழியை தட்டி துடைப்பதற்காக இன்னைக்கு ஸ்பீச் முழுதுமாக நான் பார்க்குறேன். ஆர்எஸ் பாரதி அவர்கள் 5ஆம் தேதி ஜனவரி மாதம் ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் ஞானசேகரன் திமுகவின் உறுப்பினர் தான், அவர் மீது அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் வன்புணர்வு செய்த ஞானசேகரன் திமுக காரன் தான், கட்சியை விட்டு நீக்குவது குறித்து தலைமையுடன் ஆலோசித்து முடிவு செய்வோம் அப்படின்னு ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்கார். இன்னைக்கு முதல்வர் என்ன சொல்கிறார், அவர் உறுப்பினரே இல்லை, வெறும் அனுதாபிதான் அப்படின்னு சொல்கிறார். முதல்ல அவர் திமுக கட்சியில் பொறுப்பில் இல்லைன்னாங்க, அப்புறமா பொறுப்பில் இருக்கோன்னு சொல்லும்போது பொறுப்பில் இல்லை உறுப்பினர் தான் சொன்னாங்க, அப்புறமா இப்போ என்ன சொல்கிறாங்க, அவர் உறுப்பினர் கூட இல்லை, வெறும் அனுதாபிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் திமுகவிலிருந்து இதில் சொல்லக்கூடிய தகவல்களே தெரியல, நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்படி. நீங்க சொல்றீங்க இல்ல அவர் பத்திரிக்கையில சொன்னது இல்ல இல்ல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க, பொறுப்பு இல்லைன்னு தான் சொல்றாங்க. நான் முடிச்சிடுறேன் என்னுடைய பேச்சு. ஆர்எஸ் பாரதி அவர்கள் பேசுனது பொய்யா தான் இருக்கும். அது இல்ல ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொன்ன ஸ்பீச்சை சரவணன் பிரதருக்கு நான் அனுப்புறதுனால முதல்வர் சொல்வது சரியா, ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்வது சரியான்றது முதல் விஷயம். இரண்டாவது அந்த கேள்விதான், யாரா வேணா இருக்கட்டும், திமுக காரனாவே இருக்கட்டும், உள்ள தூக்கி வைக்கிறோம், முதல்வரே உறுப்பினர் இல்லைன்னு சொல்றதுலே முரண் இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன். அதனால இவர்கள் மீது நம்பிக்கை இல்லைன்றது என்னுடைய வாதம். இரண்டாவது, இப்போ இந்த விசாரணை மிக சிறப்பாக போய்கொண்டிருக்கின்றது, முதல்வர் அதை எக்ஸ்பிளைன் தான் பண்ணாரு, நாங்க எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு தட்டி கழிச்சுட்டு போயிட முடியாது இந்த அரசாங்கம். ஏனென்றால் இந்த வழக்கு குறித்த நீதிமன்றம் ஜஸ்டிஸ் எஸ்.எம். சுப்பிரமணியம், ஜஸ்டிஸ் லட்சுமி நாராயணன் அவர்கள் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பில் 3 விஷயங்கள் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஒன்று அந்த கமிஷனர் அவர்கள் அளித்த பேட்டி, அந்த பேட்டி அவர் அளித்ததனால் இந்த விசாரணை சுணக்கம் ஏற்படும் அப்படின்று பேரா 20 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. பேரா 21 எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட விதம் அது அந்த பெண்ணினுடைய டிக்னிட்டியை குலைப்பதாக இருக்கின்றது, அந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவதற்கு முன்னாடியே கவுன்சிலிங் கொடுத்திருக்கணும், இந்த எஃப்ஐஆரில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் மிக மிக மோசமாக இருக்கின்றன அப்படின்னு ஒரு விஷயத்தை நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. மூன்றாவது பழைய விஷயம் இல்ல, பேரா நம்பர் 27 உயர்நீதிமன்றம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அப்படியே படிக்கிறேன். This court found several lapses both on part of police officials and the Anna University administration and formed an opinion that the investigation must be handed over to the சொன்னாங்க. அதுக்கு அப்புறம் தான் எஸ்ஐடி கொடுத்தாங்க. தான் தெரிஞ்சது சார். நீதிமன்றம் மாநில அரசின் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் ஒரு சிறப்பு குழுவை அமைத்திருக்கிறார்கள், அவர்கள் விசாரணை செய்றாங்க. மாநில அரசு செய்த விசாரணையினால இது சரியா போனதுன்றது சொல்வது மிக மிக தவறு. இரண்டாவது, இவர் நம்ம ஏடிஎம்கே நண்பர் பேசும்போது யார் அந்த சார்னு கேட்டார். இதே ஞானசேகரன் ஒரு நடைபாதையை மறைத்து பிரியாணி கடை போட்டு ஒருத்தர் அவர் மேல போலீஸ்ல அடையார் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே திமுகவை சார்ந்த ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க வீட்டில் போய் இந்த ஞானசேகரன் தாக்குதலில் ஈடுபடுறார். உடனே தாக்குதலுக்கு முன்னாளவர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு. அப்ப யாரு அந்த சார்னா திமுகவை சேர்ந்த வட்ட செயலாளர் திரு விநாயகமூர்த்தி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஆதாரம் இருக்கிறது. பகுதியில் தான் வசிக்கிறேன், அங்க போய் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, பேரோட சொல்ற தப்பா இருந்தா இல்ல சார், நீங்க சொல்ற ஒரு பாஜக காரல இல்ல கேட்பாங்க. நான் சொல்றது திமுகவுல பொறுப்புல இருக்கக்கூடியவர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இவரை காப்பாத்திட்டு வந்திருக்காரு, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காரு. இரண்டாவது, பாபு முருகவேல் சொன்னாரு, அடுத்த நாளே அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று விசாரணை செய்தார்கள். விசாரணை செய்யும் போது அப்பவும் ஒரு சார் திமுகவை சேர்ந்த சார் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவரை வெளியே கொண்டு வந்திருக்காரு. இது அந்த வேளச்சேரி பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் யாரை கேட்டாலும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நாங்க சொல்வது ஒரு நிமிஷம் இறுதியா, இவங்க கைது செஞ்சிருக்காங்க ஒத்துக்கிறோம், நடவடிக்கை எடுத்துக்காங்க ஒத்துக்கிறோம். ஆனால் நேத்து நக்கீரன் கோபால் அவர்களே ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார், இவன் எவ்வளவு பேர் இந்த மாதிரி சீரழிச்சிருப்பான்னு தெரியல 2 ஆண்டுகள்ல. அப்ப அதற்கு திமுகவில் அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கத்தை பயன்படுத்தி கொண்டாரா இல்லையா அப்படின்றது விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கை. இதை விட்டுட்டு நீங்க பொள்ளாச்சி அந்த விஷயம் இந்த விஷயம்னு எல்லா விஷயத்துக்கும் ஏதாச்சும் ஒரு எதிர்வினை பேசலாம். இந்த விஷயத்துல உங்க நடவடிக்கை எப்படி இருக்கு அப்படின்றதுதான் கேள்வி. ஓகே, நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு எஸ்.ஆர்.எஸ். இப்ராஹிம், ஒரே நிமிஷம் கார்கே சொல்லுங்க சில பதில் மட்டும். இல்ல இப்போ இல்ல ஏதாவது குற்றச்சாட்டுகள் சொல்லலாம். இப்படி இவர்கள் இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி இவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹேசிய அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திமுக மேல இவர்களால் அரசியல் ரீதியாக எவ்விதமான ஒரு தாக்குதலையும் தொடுக்க முடியவில்லை. ரொம்ப பாப்புலர் கவர்மெண்டா இருக்கு. தமிழ்நாட்டுடைய முதல்வர் மிகவும் செல்வாக்கு பெற்ற முதல்வரா இருக்காரு. அதனால இப்படி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி இப்படி ஆயிருக்குமோ அப்படி ஐயா, பிரிஜ்பூஷன் சிங்குக்கு கைது செய்ய தெம்பும் திராணியும் இல்லாதவங்க இங்க வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுட்டு பேசுறாங்க. திரு செல்வி லாவண்யா விவகாரத்துல என்ன நடந்துச்சு?
அந்த வீடியோவை இன்னும் இவங்களுடைய தலைவர், அதாவது விக்டிம்ஸ்க்காக குரல் கொடுக்கிறேன்னு பேசக்கூடிய தலைவர் அந்த மைனரோட வீடியோவை இன்னும் அவருடைய ட்விட்டர் தலைவர் வலைதளத்துல வச்சிருக்காரு. சவுக்கடி கொடுத்தது உச்சநீதிமன்றம். இப்படி இவங்க பொய் சொல்றதுதான் இவங்களுடைய வேலை. அதாவது சென்சேஷனல் குற்றச்சாட்டுகளை இமோஷனலா பேசுறதுதான் இவங்களுடைய வேலை. அதை ஏற்கனவே தமிழ்நாடு பார்த்திருக்கிறது. இந்த வழக்கிலையும் அது பார்க்கும். மன்னிப்பு கேட்டாங்களா? லாவண்யா விவகாரத்துல மன்னிப்பு கேட்டாங்களா இவங்க? பதில் சொல்லுங்க. மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லவா? இல்ல, அதாவது இப்ப இருக்கக்கூடிய இந்த வழக்கு பத்தி நம்ம சில விஷயங்களை கேட்டா உடனே அந்த ஊருக்கு போறது, இந்த ஊருக்கு போறது, அந்த ஊருக்கு போறது. நான் தான் சொல்றேன், இப்ப முதல்வர் பேசியதால் மாநில அரசு மீது தவறு இல்லை என்று ஆகிவிட்டதா? அப்ப உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு என்ன? 25 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்க சொன்னது எதனால்? அது உங்கள் தவறு சுட்டி காட்டுகிறதா இல்லையா? முதல்வர் சட்டமன்றத்தில் பேசிட்டு அவங்க தப்பெல்லாம் இல்ல. கோர்ட் மானிட்டர் இன்வெஸ்டிகேஷன் இப்ராஹிம் அவர்கள்ட்ட எதிர்க்கட்சிகள் போராட்டம், பேரணி இதெல்லாம் நடத்திய பிறகு கடைசியாக தான் இந்த விவகாரம் இன்னைக்கு சட்டமன்றத்தில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் மௌனம் கலைக்கப்பட்டிருக்கு. எதிர்க்கட்சிகள் பார்வை எடுக்கிறாங்க. இன்னும் கோர்ட்டுக்கு வந்ததுக்கு நாங்க தான் காரணம், இந்த விஷயம் பேசப்படுறதுக்கு நாங்க தான் காரணம் அதிமுக சொல்றாங்க, பாஜக சொல்றாங்க. எதிர்க்கட்சியுடைய அழுத்தத்தால் தான் இன்று அரசு பதில் கொடுத்திருக்காங்க. இல்ல அது முற்றிலும் தவறான கருத்து. என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் இதுவரைக்கும் முன்னாடி நடந்த சம்பவங்கள் எல்லாத்திலையும் எது மாதிரியான நடவடிக்கைகளை பெண்கள் மீது கொண்டு அக்கறை கொண்டு இவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ இன்றைக்கு இது ஒரு கருத்தாகவே வச்சுக்கோமே, இதை பின்னாடி விவாதிப்போம். முதல் கருத்து, ஒரு வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறாங்க ஒரு சகோதரி, அதற்கு விசாரணை நடக்க வேண்டும், அவர் தண்டிக்கப்பட வேண்டும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவர் இந்த ரெகுலர் அஃபண்டர்ன்றாங்கல்ல, இந்த ஹேபிச்சுவல் அஃபண்டர்ன்றாங்கல்ல, தொடர்ந்து குற்றம் செய்பவர்ண்டு. இந்த குற்றம் செய்பவருக்கு 2019 முன்பாகவே வழக்கு போடப்பட்டிருக்கு. அதை கரெக்டாக நீங்கள் சார்ஜ் ஷீட் பண்ணி அதிமுக ஃபைல் பண்ணி அது சரியாக கையாடல் பண்ணியிருந்தா இன்றைக்கு இந்த நிலைமைக்கு ஒரு வெளியே உலாவி. பாபு முருகன் சொன்னாரு, நாங்க எங்க ஆட்சியில கரெக்டா வழக்கு போட்டுருக்கோம். பிணையில விட்டது இவங்க ஆட்சியில தானே, பிணையில இவங்க ஆட்சியில தானே வெளியே இருந்திருக்காங்க. சரி, இவர் ஒரு வேலை வச்சுக்கோங்களேன், 2019 பிணையில வந்ததுக்கு அப்புறம் கூட இவர் டிஎம்கேல தொடர்பு கொண்டு இவர் அதற்கு பின்னாக அபிமானியாக மாறி இருக்கலாம். அது வேற கோணல். ஆனால் நான் கேட்கக்கூடியது, இந்த இடத்துல ஒரு குற்றம் தொடர்ந்து குற்றம் புரிவதற்கு இதுக்கான சட்ட வழிவகை செய்தது இதற்கு முன்பாக இருந்த அரசு தானே. நீங்க முதல்ல இருந்து குற்றம் செஞ்சுட்டு வரீங்க. 2018 ஒரு எஃப்ஐஆர் இருக்கு, 2019 ஒரு எஃப்ஐஆர் இருக்குன்னா இதுக்கு சார்ஜ் ஷீட் பண்ணி இதுக்கு ரிமாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் திரும்பி வெளியே விட்டோன்னே இது அர்ஜென்ட்டா இந்த கேஸ் எவிடன்ஸ் ஏற்றி இந்நேரம் அவங்களை அதுக்கான தண்டனை பெற்று கொடுத்துருக்கணும்ல. அப்படி பெற்று கொடுத்திருந்தால், சரியான முறையில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருந்தா இந்நேரம் இவர் வீதியில் உலா வந்திருப்பாரா? அந்த கேள்வி ஒரு பக்கம். நீங்க ரெண்டாவது கேட்டீங்க, இந்த எதிர்க்கட்சியுடைய அழுத்தம். ஆமா, இந்த எதிர்க்கட்சியுடைய அழுத்தங்கள் எதுவா இருந்திருக்கு நான் கேட்கிறேன். இதற்கு முன்பாக இந்த சார்ன்றதுக்கு முன்பாக ஒரு கேள்வி, இந்த ஆளுநருக்கு முன்பாக மேகாலயால இதற்கு முன்பாக இருந்த ஆளுநர் டிசம்பர் 7, 2014 மேகாலயாவில் இருந்த ஆளுநர் அவர்கள் அதுல தேர்தலில் சண்முகநாதன் ஆளுநர் அவர்கள் பாலியல் வழக்குக்கான ஒரு மிகப்பெரிய சிக்கல்ல மாற்றாரு. அந்த புகார் காரணமாக பதவி விலகிறார். அதுக்கப்புறம் பன்வாரிலால் புரோஹித் இங்கிருந்தவர், நிர்மலா தேவி உங்களுக்கு தெரியும், அந்த பேராசிரியர் பெண் பாலியல் வழக்குக்காக இல்ல நான் சொல்லி இல்ல அப்போ அவங்க கொடுத்ததுல ஆளுநருடைய பேர்லாம் இல்ல. நான் ஒரு விஷயத்தை விசாரணை நடத்தப்பட்டதுல இவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்றது அவங்க தரப்பு வாதம். நான் கேட்பது, ஒவ்வொரு நேரத்திலும் அந்த ஆளுநர் அவர்கள் விசாரணை கமிஷன் அமைக்கிறார். ஆனா பேர் யாரோட பேர் வந்துச்சு? ஆளுநரோட பேர் தான் வந்துச்சு. இதற்கு முன்பாக மேகாலயில யார் வந்திருக்கா? ஆளுநருடைய பேர் வந்திருக்கா? அப்ப யார் இந்த இடத்துல யார் அந்த சார்ன்றதுக்கு நம்மளுடைய ஆளுநர் அவர்கள் பதில் அளிச்சிருக்கணும். இப்ப இது ஒரு கோணலாக இருக்கட்டும், இது ஒரு பார்வையாக வைத்துக் கொள்ளுங்க. அங்க இருக்கக்கூடிய துணைவேந்தர்களை நியமிக்காத காரணம் முற்றிலுமே அதன் ஒரு மிகப்பெரிய காரணம் தான் இன்றைக்கு இந்த இடத்துல ஒரு பாலியல் வன்கொடுமைக்கான ஒரு சம்பவம் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் நடந்தது. துணைவேந்தர் நியமிச்சிருந்தா என்ன இருக்கும்? இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள சட்டம் ஒழுங்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்கு வெளியே தான் இங்க இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளோ இன்னைக்கு அரசாங்கமோ இங்க இருக்கக்கூடிய அரசியும் இருக்க முடியும். அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள நடந்திருக்கு தெரியுங்களா அந்த சம்பவம். இது அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு மட்டும் சூட் ஆகாது. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலிருந்து பெரியார் பல்கலைக்கழகம் வரைக்கும் இவர்கள் துணைவேந்தர்களை நியமிக்காம இருப்பதன் காரணமாக உள்ள என்ன நடக்குது என்பதை ஆளுகின்ற நம்மளுடைய அரசு என்பது இங்க தமிழக அரசு அதை சரியாக பார்வையிட முடியவில்லை. இவங்க யார் மூலியமா கண்ட்ரோல் பண்றீங்க? அங்க இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரார் மூலமா கண்ட்ரோல் பண்றீங்க. அப்ப உள்ள இருக்கக்கூடிய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய இடத்தில் யார் இருக்கிறார்?
ஆளுநர் அவர்கள் தான் இருக்கிறாரு, அவர் தானே பதிவாளரை பார்க்கிறாரு, அவர் தானே பதிவாளர் கண்ட்ரோல் வச்சிருக்கிறாரு. அப்ப உள்ள நடந்த ஒரு வன்கொடுமைக்காக அதற்கு முழுதாக பொறுப்பேற்கக்கூடிய இடத்துல முழுக்க முழுக்க ஆளுநர் இருக்கிறார். துணைவேந்தரை நியமிக்காததுக்கான மிகப்பெரிய கண்டன குரலாக தான் எங்களுடைய மாநில தலைவர் கண்டன பேட்ஜ் அறிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு ஆளுநருக்கு அதுக்கான கண்டனத்தை தெரிவித்து வெளிநடப்பு செஞ்சாங்க சட்டப்பேரவையில முதல் நாள் அன்றைக்கு. ஆனா அதுக்கு பதில் கொடுத்தாரா ஆளுநர் அவர்கள்?